இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.5ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருகில் உள்ள வெண்படத்தில் இருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. நமக்கு இப்போ 7 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 7 சப்டிவிஷன் மாதிரி எப்படி இருக்குது, இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வெண்படம் ஏபிசின்னு வந்து உட்கணம் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூன்னா அனைத்து கணம். சரிங்களா? இந்த கொடுத்துருக்க இந்த உறுப்புக்களை வச்சு இந்த 7 கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது ஏ மைனஸ் பி, இது ஏன்ற கணம், இது பின்ற கணம், இது சின்ற கணம். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பாருங்கள் இங்கே அனைத்து கணம், யூன்னா அனைத்து கணம். சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் பி. இப்போது ஏவிலேருந்து இந்த பியை கழிக்கணும். பின்னா இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக சேர்ந்தது தான் பி. இங்கே நம்ம சி எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? சி எடுத்துக்காமல் ஏன்ற வட்டம், இந்த ஏன்ற வட்டம் இந்த பி வந்து முழுசாக கழிச்சிடணும். இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக பியா, அப்போ இந்த ஏன்றதுலேருந்து இந்த பியை ஃபுல்லாக கழிச்சிட்டாங்கன்னா மீது நமக்கு என்ன உறுப்பு இருக்குது, இந்த வட்டம் ஃபுல்லாக நம்ம கழிச்சிட்டோம் 2 வட்டத்துலேருந்து. அப்போ என்னென்ன வருது, நமக்கு 4 வரும், 6 வரும், இங்கே 3 இருக்கா, ஏன்னா சேர்ந்தது தான் வட்டம், அப்போ 3. அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆர்டர் எழுதும் போது 3, 4, 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பி மைனஸ் சி. பி மைனஸ் சி அப்படின்னும் போது இந்த ஏன்ற கணத்தை எடுத்துக்க வேண்டாம், பியும் சியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஃபுல்லாக சேர்ந்து பி, இது ஃபுல்லாக சேர்ந்து சி. அப்போது பியிலேருந்து இந்த சின்றதை ஃபுல்லாக கழிச்சிடணும். சரிங்களா? இந்த வட்டத்தை எடுத்துக்க வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சின்ற வட்டத்தை முழுசாக கழிச்சிட்டோம்னா இந்த மீதி இந்த பக்கம் என்னென்ன இருக்குது, மதிப்பெல்லாம் இருக்குது. நமக்கு பியில் -1 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. பி மைனஸ் சிக்கான மதிப்பு என்ன, -1, 5, 7. அடுத்து பாருங்கள், ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் என்ன பண்ணணும், டேஷ்னாவே அனைத்து கணத்தை வந்து நம்ம கழிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ டேஷ்க்கான மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ டேஷ்னும் போது அனைத்து கணத்திலும் மைனஸ் ஏ, நம்ம டேஷ்னும் போது அனைத்து கணம் மைனஸ் இங்கே என்ன கொடுக்கும், ஏன்னா ஏ, பின்னா பி. சரிங்களா? அனைத்து கணம்னும் போது நமக்கு என்ன உறுப்புக்கள்லாம் வரும், இதுதான் யூன்றது அனைத்து கணம். அப்போ இதுக்குள்ளக்கார எல்லா உறுப்புமே நமக்கு வரும். சரிங்களா? அப்போ எல்லா உறுப்புன்னா என்ன வரும், 4 வரும், 6 -1 வரும், -2 வரும், 3 வரும், 5, 7, 8. நேராக எழுதிக்கோங்க. 0 வரும், -3 வரும், 1 வரும், 2 வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு உள்ளே இருக்க எல்லா உறுப்பையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது அனைத்து கணத்துக்கான எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதியாச்சு. எழுந்து என்ன பண்ணணும், மைனஸ் ஏ. அப்போது இந்த ஏன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற உறுப்பு மட்டும் எடுத்து எழுதலாமா. இந்த ஏன்ற வட்டத்துக்குள்ள என்னென்ன உறுப்புகள் நமக்கு இருக்குது, கீழே எழுதுறது நமக்கு நேரம் எழுதிக்கோங்க. மைனஸ்க்கு நேரம் 4 இருக்குது, 6 இருக்குது, 3, -1, -2. சரிங்களா? இப்போது இந்த நம்பரை எல்லாத்தையுமே இதில் நம்ம எடுத்துடணும். சரிங்களா? அதாவது கழிக்கணும். கழிச்சிட்டு மீதிக்கிற நம்பர் எடுத்து எழுதுனா அது நமக்கு ஏ டேஷ். அப்போ என்ன பண்ணலாம், 4 இருக்கா, 4, 6 இருக்கா, 6, 3 இருக்கா, 3, -1 இருக்கா, -1, -2, -2. இந்த நம்பர்லாம் விட்டுட்டு மீதி நம்பர் இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8, 0, -3, 1, 2. இல்லை நீங்கள் ஆர்டராகவும் எழுதிக்கலாம், இல்லை மாறி மாறியும் எழுதிக்கலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கரெக்டாக எல்லா நம்பரும் எழுதணும். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஏ டேஷ்க்கான மதிப்பு. அதே போல் பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ பி டேஷ்னும் போது என்ன பண்ணணும், சிந்திய போல தான் அனைத்து கணத்துலேருந்து பியை கழிக்கணும். அனைத்து கணத்துக்கான மதிப்புகள் என்ன, அனைத்து கணனாவே அந்த வட்டத்துலேருந்து வெளியே என்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரும் எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இப்போ 4, 6, -1, -2, -3, 5, 7, 8, 0, -3, 1, 2. சரிங்களா? மைனஸ் இதில் என்ன பண்ணணும், பியை கழிக்கணும். இப்போ பின்னா இந்த பின்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்பும். இப்போ பின்ற வட்டத்துக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, -1 இருக்குது, -2 இருக்குது, 8 இருக்குது. எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ என்ன வரும், -1 வரும், -2, 5, 7, 8. சரிங்களா? இப்போது இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பு கழிக்கணும். நமக்கு மைனஸ் தான் இருக்குது. -1 இருக்கா, -1 விட்டுடலாம். -2 இருக்கா, -2 எடுத்துக்கலாம்.
5 5 7க்கு 7 8க்கு 8. இந்த நம்பர்லாம் விட்டுட்டு மீதி என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது, 0 -3 1 2. இதுதான் நமக்கு தேவையான பி டேஷ்க்கான மதிப்பு. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். இப்போ சேர்க்கலாமா? ஏ டேஷோட மதிப்பு என்ன? 5, 7, 8, 0, -3, 1, 2 சேர்ப்பு. பி டேஷோட மதிப்பு என்ன? 4, 6, 3, 0, -3, 1, 2. சரிங்களா? இப்போ சேர்த்து எழுதும் போது பாருங்கள் என்ன இருக்குதோ அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தான். ஒரு நம்பர் 2 தடவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். சரிங்களா? அப்போ என்ன நம்பர்ஸ் நமக்கு வரும்? ஆர்டரை எழுதிக்குவோமா? இங்கே ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு -3 இருக்குது. அப்போ ஒரு -3 போதும். அடுத்து 0, 2 0க்கு ஒரு 0 எழுதினா போதும். அடுத்து 1, அடுத்து 2, 2 நம்பராக இருக்கிறத ஒரு தடவை எழுதிக்கினா போதும். சரிங்களா? அடுத்து என்ன 4 இருக்கா? சரி 3 எழுதிக்கோங்க. 4, 5 இருக்கா? அடுத்து 6, அடுத்து 7, அடுத்து 8. ஆர்டரை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஏ சேர்ப்பு பிக்கான மதிப்பு. சரிங்களா? அடுத்து 4th சப்டிவிஷன் என்ன? ஏ வெட்டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இப்போ நமக்கு ஏ டேஷ்க்கான மதிப்பும் தெரியும், பி டேஷ்க்கான மதிப்பும் தெரியும். சரிங்களா? ஏ டேஷ்க்கான மதிப்பு என்ன? 5, 7, 8, 0, -3, 1, 2 வெட்டு. பி டேஷோட மதிப்பு என்ன? 4, 6, 3, 0, -3, 1, 2. சரிங்களா? இப்போ வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதணும். சேர்ப்புன்னா அப்படியே எழுதிக்கலாம். பட் வெட்டுனும் போது ஒரே மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்ன வரும்? -3 இருக்கா? -3 இருக்குது. 0 இருக்கா? 0 இருக்குது. 1 இருக்கா? 1, 2, 2. வேறு எதுவும் நம்பர்னா பாருங்க ஒரே மாதிரி இருக்கான்னா கிடையாது. அப்போது இந்த 4 நம்பர் மட்டும்தான் வரும். இது -3 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும். இதுதான் நமக்கு தேவையான ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்க்கான மதிப்பு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 5th சப்டிவிஷன். 5th சப்டிவிஷனுக்கான கொஷின் பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம? பி சேர்ப்பு சி ஆல்ரெடி பாருங்க முன்னே வந்து நம்ம பி - சி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதை நம்ம லெஸ் பண்ணி எழுதணும், இங்கே ஆட் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்க பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ் அப்படின்னும் போது அனைத்துக்கான -பி சேர்ப்பு சின்னு வருமா? முதல்ல பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். பிக்கான மதிப்பு என்ன? பின்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? பின்ற வட்டம் எடுக்கும் போது கீழே பாருங்க நமக்கு சி இருக்கா? இங்கே சி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இதை விட்டுணும் அப்படி கிடையாது. பின்ற வட்டம்னா பின்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்ற வட்டம்னா ஏன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி தான் எடுத்து எழுதணும். இப்போ பின்ற ரவுண்டில் என்னென்ன இருக்குது? -1 இருக்குது, -2 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. சேர்ப்பு. சின்ற வட்டத்தில் என்ன இருக்குது? -3 இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது, 3, 8. இப்போ சேர்க்கலாமா? சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்? ஆர்டர் எழுதிக்கலாம். -3, -2, -1, -2 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து 0, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 8. இது நமக்கு தேவையான பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு. சரிங்களா? இப்போது பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கலாமா? பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ்னா இப்படி எழுதுவோம். டேஷ்னாவே அனைத்துக்கான பி சேர்ப்பு சி. அனைத்துக்கான பண்ணும்போது எல்லா நம்பருமே நமக்கு வந்துடுமா? அப்போ அனைத்துக்கான என்னென்ன நம்பர் வரும் நமக்கு? 4, 6, -1, -2, 3, 5, 7, 8, 0, -3, 1, 2. இது அனைத்து கணத்துக்கான மதிப்பு. மைனஸ் பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? -3, -2, -1, 0, 3, 5, 7, 8. சரிங்களா? இது பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு. இப்போ மைனஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மதிப்பு எல்லாத்தையுமே இதிலேருந்து நம்ம கழிச்சிடணும். கழிச்சிட்டு சப்போஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி டைமிங்கில் இருக்கும். கொஷின் அவங்களே கொடுத்தாங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் இருந்துச்சுன்னா கழிங்க, இல்லைன்னா விட்டுட்டு மீதிக்க நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா?
மைனஸ் 3 -3 -2க்கு -2 -1க்கு -1 0க்கு 0 3க்கு 3 5க்கு 5 7க்கு 7 8க்கு 8 மீதி நம்பர் இருக்குது நமக்கு 4 இருக்குது 6 இருக்குது இங்கே 2 இருக்குது சரி இப்போ 2 இந்த மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா ஆர்டர் எழுதும் போது 1 வரும் 2 4 6 சரிங்களா பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு என்ன 1, 2, 4, 6 அடுத்து பாருங்கள் ஆறாவது சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி சரிங்களா அப்போ ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி அப்படின்னா ஏன்ற வட்டத்தில் இருக்க மதிப்பு மட்டும் எடுத்து எழுதணும் சரிங்களா ஏன்ற வட்டத்தில் இருக்க மதிப்பு என்ன 4 இருக்குது 6 -1 -2 3 மைனஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து எழுதிக்கலாம் -3 -2 -1 0 3 5 7 8 சரிங்களா இது பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு இப்போ என்ன பண்ணணும் இதிலேருந்து இதை லெஸ் பண்ணி எழுதணும் சரிங்களா இப்போ கழிக்கலாமா கழிக்கும் போது என்ன வரும் இதில் இருக்கிற மதிப்பு இதில் இருந்துச்சுன்னா கழிச்சிருங்க என்ன இருக்குது +3 இருக்குது -2க்கு -2 இருக்குது -3 நமக்கு இல்லை -1 இருக்குது 0 இல்லை 5 இல்லை 7 இல்லை 8 இல்லை இப்போ இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இதில் இருக்கிற நம்பர் இதில் இருந்ததுன்னா இதை கழிச்சிருங்க கழிச்சிட்டு இதில் மீதி என்ன நம்பர் இருக்குது 4 இருக்குது 6 இருக்குது அப்போ 4, 6 இதில் இருக்கிற நம்பர் எக்காரணத்தை கொண்டு எடுத்து எழுதக்கூடாது முதல்ல என்ன கணம் இருக்கோ இதில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதணும் சரிங்களா இதில் இருக்க நம்பர் இதில் இல்லைனா கூட இதிலிருந்து எடுத்து எழுதக்கூடாது அடுத்து பாருங்க 7th சப்டிவிஷன் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி வெட்டு சி கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு பி வெட்டு சி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பிக்கான மதிப்பு எடுத்து எழுதிக்குவோமா பி என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற மதிப்பு மட்டும் எடுத்து எழுதணும் இப்போ என்ன வரும் -1 -2 8 5 7 சரிங்களா வெட்டு அடுத்து சீன்ற வட்டத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து எழுதிக்கணும் என்ன வரும் 3, -2, 8, 0, -3 சரிங்களா இப்போ ரெண்டுலேயும் வெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஒரே மாதிரி இருக்கிறது 8 இருக்குது 8 -2 இருக்குது -2 இந்த ரவுண்ட் பண்ணுறதுல பென்சிலில் போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் வேறு எதுவும் நமக்கு காமனாக இல்லை அப்போ என்ன வரும் -2, 8 மட்டும் வரும் சரிங்களா இது பி வெட்டு சிக்கான மதிப்பு இப்போது ஏ மைனஸ் பி வெட்டு சி ஏன்ற கணத்தில் நமக்கு என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க 4, 6, 3, -1, -2 கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன பண்ணணும் பி வெட்டு சியை கழிக்கணும் பி வெட்டு சி என்னென்ன பிடிச்சிருக்கோம் நம்ம -2, 8 சரிங்களா அப்போது கழிக்கலாமா இங்கே -2 இருக்குது -2 விட்டுடலாம் இங்கே 8 இருக்குது இங்கே 8 இல்லை அப்போ பிரச்சனை இல்லை -2 இருக்குது நம்ம மட்டும் கழிச்சிட்டு மீதிக்க நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஆர்டராக எழுதிக்கலாம் -1 முதல்ல 3 அடுத்து 4 அடுத்து 6 சரிங்களா இல்லை அப்படியே கூட எடுத்து எழுதிக்கணும் பிரச்சனை கிடையாது இதுதான் நமக்கு தேவையான ஏ மைனஸ் பி வெட்டு சிக்கான மதிப்பு சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் பிளாக்ல கொடுத்துக்கோங்க ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்